ஜிபிஎஸ் தமிழ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான ஓமன், குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் செய்திகள். ஓமன் நாட்டின் செய்திகள். ஓமனில் தொற்று நோயால் புதிதாக 1409 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 89,746 உள்ளது என அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்நோயிலிருந்து இதுவரை 83,771 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் ஓமனின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் நேற்று இரவு 9:30 மணியளவில் 2.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சுல்தான் காபூஸ் பல்கலைக்கழகத்தின் பூகம்ப கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பகலா மற்றும் தக்கிலியாவில் நேற்று சனிக்கிழமை இரவு 9:30 மணியளவில் 2.1 ரிக்டர் அளவிலும் மற்றும் 5 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் நிஸ்வாவிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. குவைத் நாட்டின் செய்திகள். குவைத்தில் தொற்று நோயால் புதிதாக 553 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 94,764 உள்ளது என அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக 591 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84,995 உள்ளது என குவைத்தில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் பணிபுரியும் இந்தியர்களில் பலர் விடுமுறைக்காக தாயகம் சென்று விமான போக்குவரத்து தடையின் காரணமாக குவைத் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்பொழுது சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்பட்டு இருந்தாலும் இந்தியா உட்பட 32 நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையால் அந்தந்த நாடுகளில் இருப்பவர்கள் குவைத் திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குவைத்திற்கு வர விரும்பும் இந்தியர்களின் தரவுகளை சேகரிப்பதற்காக குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் ஒரு இணையதள லிங்க் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் குவைத்திற்கு வர விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் சென்று ஆன்லைனில் தங்களின் விவரங்களை பதிவு செய்யுமாறு தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இந்தியாவிலிருந்து குவைத்திற்கு விமான சேவைகள் தொடங்குவது தொடர்பான எந்த அறிவிப்பும் குவைத் நாட்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தெரிவிக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பான எந்த ஒரு சந்தேகத்திற்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் செய்திகள். சவுதி அரேபியாவில் தொற்று நோயால் புதிதாக 601 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,25,651 உள்ளது என அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக 1,304 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,02,870 பேராக உள்ளனர் என சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் விசிட் விசா இன்சூரன்ஸில் பிரசவம் மற்றும் சிசேரியன் கொண்ட செலவுகள் அடங்குமா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சவுதி அரேபியாவில் உள்ள கூட்டுறவு சுகாதார காப்பீட்டு கவுன்சிலான CCHI கூறுகையில் விசிட் விசாவில் இன்சூரன்ஸ் பாலிசி செல்லுபடியாகும் காலகட்டத்தில் விசாதாரருக்கு ராஜ்யத்தில் பிரசவம் அல்லது சிசேரியன் போன்று செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கான செலவுகள் பாலிசியில் அடங்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஆடை குறியீடு விதிமுறைகளை தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சவுதி முதலாளிகள் பலரும் ஏற்கனவே தங்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த விதிமுறைகளை வைத்துள்ளனர் என்றும் ஆனால் தற்போது தொழிலாளர் அமைச்சகம் இதனை கட்டாயமாக்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர் அமைச்சகம் கூறுகையில் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு வழிமுறைகளை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் பணியிடத்தில் அவர்களின் தொழில் தொடர்புடைய ஆடை கோட்பாட்டை கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த ஆடை குறியீடு ஊழியர்களுக்கு பணி சார்ந்த ஆடை குறியீடாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது பற்றி அறிய உதவும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தனியார் நிறுவனங்களை மேம்படுத்துதல், தரப்படுத்துதல் மற்றும் விழிப்புணர்வை உண்டாக்குதல் ஆகியவையே இதன் முக்கிய நோக்கம் என்றும் தொழிலாளர் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தகவல்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.